இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
சாம்ராஜ் என்கிறவங்க எழுதியிருக்காங்க, சென்னையிலேருந்து. கொரோனா நேரம் எனக்கு வேலை போயிடுச்சு, 3-4 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தேன். நான் இந்த ஜாய் டிவிக்கு என்னால் முடிஞ்ச காணிக்க நான் அனுப்புவேன், இந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சிக்கு நான் அனுப்புவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். கத்தர் அந்த வேலையில் வந்து மேனேஜ்மெண்ட்டு என்னை கூப்பிட விட்டாங்க. கூப்பிட்டு எனக்கு திரும்ப அதே சம்பளத்தில் எனக்கு வேலை தந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். மோசேயை பார்த்து, மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோனிடமும் மிரியாமிடமும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எப்பா என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்லப்பா. நல்லா கவனிங்க. மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நல்லா கவனிங்க. மோசே வாழ்ந்தது இந்த பூமியில தான், நம்மளை போல தான். மோசையும் பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் மோசை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். மோசே எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணினது நிமித்தம் ஆரோனும் மிரியாவும் அவர்களுக்கு மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசுகிறாரு, எங்களை கொண்டும் பேசுனது இல்லையா? எங்கிட்டையும் பேசுகிறார்ல, மோசை மாத்திரமா அப்படின்னு சொல்லி 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 தன் சகோதரனை மட்டப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அப்பா வந்து சொல்கிறாரு, அப்பா என் பிள்ளையாகிய என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்லப்பா, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். சொல்லிட்டு சொல்றார், அப்பா இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன? பயம் இல்லாம நீங்க பேசுறீங்களப்பா. மோசேயை பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், அவனோட முகமுகமா நான் பேசுவேன், பிரத்யட்சமா பேசுவேன், அவன் எனக்கு பிரியமானவன். நல்லா கவனிங்க. இந்த ஒரு சாட்சி பார்த்தீங்களா? மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்போட கர்த்தர் இருந்தா, யோசேப்பு ஒரு அதிபதியினுடைய வீட்டில் இருக்கிறார், போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறார். இவன் செய்கிற காரியமெல்லாம் வாக்கியதுன்னு அவர் கண்ட உடனே, இவர் உண்மையுள்ள மனுஷன் கண்ட உடனே, போத்திபாருடைய வீட்டில் அடிமையாய் தங்கியிருந்த அந்த யோசேப்புக்கு போத்திபாருடைய கண்களில் தயவு இறக்கம் கிடைக்குது. உடனே என்ன செய்கிறாரு? சகலத்தையும் நீ பார்த்து கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி யோசேப்பின் வசமாய் விட்டு செல்லுகிறார். என்ன கவனிங்க, ஒரு சாதாரண மனுஷனே தன் வீட்டில் அடிமையா இருக்கிற ஒரு பிள்ளை உண்மையா இருப்பானா எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இன்னைக்கு ஏசப்பா நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்த்தோமானா, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்,
அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். மோசேயை குறித்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அப்ப அப்பாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? அது ஒரு ஜெப வீடு, அது ஒரு பரிசுத்த பர்வதம், அது ஒரு ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டில் நம்மளை மகிழ பண்ணுவார். நல்லா கவனிங்க. மோசே அதனால தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா பேரையும் விட்டுட்டு 40 நாள் போய் ஆண்டவரோட பேசி உறவாட போயிடுறாரு. அவரோட கூட சஞ்சரிக்க போயிடுறார். நல்லா கவனிங்க. அப்பாவோட சஞ்சரிக்கிறது ஒரு மேலான ஒரு அனுபவம். எல்லாவற்றையும் மறந்து மோசே பாருங்க, அவருக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், அவ்வளவு பேர் ஜனங்களை நடத்தி கொண்ட சென்ற ஒரு தலைவனாய் காணப்பட்டாலும், எப்பொழுதும் அப்பாவோடையே நோக்கி பார்ப்பார். ஒரு சின்ன காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் அவரை நோக்கி பார்ப்பார். நல்லா கவனிங்க. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. முன்னாடி போகவும் வழி இல்லை. பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனைகளும் ரதங்களும் வந்து நிற்குது. பின்னாடி போகவும் வழி இல்லை, முன்னாடி போகவும் வழி இல்லை, பின்னாடி போகவும் வழி இல்லை. எல்லாரும் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. என்னையா, நாங்க அங்கேயே இருந்தா நலமா இருக்குமே, முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, அந்த ஒரு சூழ்நிலையிலையும், நெருக்கத்தின் சூழ்நிலையிலையும் அப்பாவை நோக்கி பார்க்கிறார். என்னப்பா செய்யணும்? உடனே அப்பா சொல்றார், உன் கையில இருக்கிறது என்னப்பா? உன் கோலை எடுத்து நீட்டு. ஜனங்களுக்கு வனாந்தரத்துல தண்ணி இல்லாம நான் வறண்டு போய் கிடக்குறாங்க. வந்து முறையிடுறாங்க மோசேட்ட. அந்த சூழ்நிலையிலையும் மோசே அப்பாவை நோக்கி கேட்கிறார், என்னப்பா செய்யணும்? நீ வாப்பா, அந்த கண்மலையின் மேல கண்மலையை நீ அடின்னு சொல்றாரு. இன்னொரு தடவை கண்மலையை பார்த்து பேசும்போது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும். அதே போல மோசே போறாரு, கண்மலையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார், அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, தண்ணீர் புறப்படுது. எந்த ஒரு சின்ன காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் தேவ சமூகத்துல காத்து கிடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். நீங்க நல்லா கவனிங்க. இந்த மோசையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நீங்களும் நானும் மாம்சத்துல தானே இருக்கிறோம். இந்த போராட்டங்களின் வழியை தான், உபத்திரவங்களின் வழியை தான் நம்ம கடந்து செல்லுகிறோம். சின்ன பிரச்சனைனாலும் சரி, சின்ன நெருக்கம்னாலும் சரி, சின்ன தேவைகள்னாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய கரத்தை எதிர்பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். அப்பாட்ட கேட்காம எந்த காரியமும் நீங்க செய்ய மாட்டீங்க. நல்லா கவனிங்க. மோசே அப்படித்தான் வாழ ஆரம்பித்தார். முதலாவது முச்செடியின் மத்தியில் ஆண்டவர் தரிசனமானார். அப்பொழுது மோசேயின் பேரை சொல்லி அப்பா கூப்பிட்டார். சொன்னார், நீ பார்வோனிடத்துல போ. அதே போல பார்வோனிடத்துல நிற்க வச்சார். ஜனங்களை திரட்டி மறுபடி கொண்டு வரும்படி, கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்படி மோசே ஆண்டவர் பயன்படுத்தினார். இவ்வளவு தூரம் நடத்தி வந்தார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார் மோசே. நல்லா கவனிங்க. நீங்க
நம்ம நினைக்கிறது மோசே ஒரு பெரிய வனாந்தரத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணாரு, பெரிய மலை மேலே உட்காந்து ஜெபம் பண்ணாரு. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் இருக்கிற இடத்துலையே அப்பா தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்குங்க. உங்களுடைய வீடே ஆண்டவருடைய வீடாய் மாறும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 21வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசித்தோமானா, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நம்ம மத்தியில அப்பா வாழணும்னு விரும்புறாருங்க, நமக்குள்ள வாழணும்னு விரும்புறாரு, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீட்டுக்குள்ள அப்பா இருந்தாருன்னா நம்ம எப்படி உண்மையா காணப்படணும், அந்த உணர்வோட கூட நம்ம வாழணுங்க. மோசே அந்த உணர்வோட வாழ்ந்தா. என்ன பேசினாலும் நாம் பேசுறது மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமா யோசித்து பார்ப்பா. நம்ம செய்யறது சரிதானா அப்பாட்ட கேட்பார். நல்லா கவனிங்க. இப்படி இருந்ததுனாலதான் மோசை குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஏன் தாசனாகிய மோசே என் வீட்டுல உண்மை உள்ளவனப்பா, உண்மையுள்ளவன். நீங்களும் நானும் உண்மையுள்ள பிள்ளைகள்ல பேர் வாங்கணுங்க, சாட்சி வாங்கணுங்க. இந்த சாட்சி தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்துல நமக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னா, நம்முடைய பிள்ளை நமக்கு முன்பாக உண்மையாய் காணப்படுமானா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு 100 ரூபாயை கொடுத்து கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு வாடான்னு சொல்லும்போது அவன் வாங்கிட்டு வந்து மிச்ச காசை கரெக்டாக உங்கள் கையில் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நினைப்பு வரும்? சரி, பிள்ளை உண்மையாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான். நீங்கள் ஒரு இடத்துல பணம் வச்சிங்கன்னா அந்த பணத்தை கரெக்டாக வச்சுருந்து அதிலிருந்து ஒரு பைசாவும் அவன் திருடாமல் இருந்தான்னா உங்களுக்குள்ள என்ன நினைப்பு வரும்? என் பிள்ளை உண்மை உள்ளவனாக இருக்கிறான். நினைப்பு வருமா வராதா? அதே போல தாங்க ஏசப்பாட்ட நம்ம உண்மையாக நடக்கும்போது நம்மளை குறித்து அப்பா சாட்சி கொடுப்பாருங்க. இந்த உண்மையாக நடக்கிறவங்கள்ட்ட தான் அப்பா பாருங்க பிரத்யட்சமாய் பேச ஆரம்பிப்பார். என்ன பேசுவார்? என்ன நோக்கத்திற்காக அவங்கள வேறு பிரித்ததை என்னன்னு பேசுவார். அவங்கள கொண்டு வைத்த தரிசனம் என்னன்றதை பேசுவார். மோசேட்ட அப்படிதான் பேசினார். மோசே, நீ வாப்பா, நான் உன்னை பார்வோனிடத்துல அனுப்புவேன். ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு என்னால சும்மா இருக்க முடியலப்பா. இவங்கள் படும் வேதனைகளை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியலப்பா. இவங்களெல்லாம் மீட்டு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீ கொண்டு போகணும்பா. இந்த ஒரு பெரிய வேலையை நீ தான்ப்பா செய்யணும். நல்லா கவனிங்க. மோசே அந்த காரியத்துல உண்மையா இருந்தா முதல்ல சொல்றாரு, அப்பா வேண்டாம்ப்பா, வேற யாரையாவது அனுப்புங்க, நான் திக்குவாயி, நான் மந்தனாவு சொல்லி பார்க்கிறாரு. அப்பா சொல்றாரு, அப்பா வாயை உண்டாக்குனது யாருப்பா? நான் தானப்பா உண்டாக்குனேன். நீ போய் நில்லுப்பா, வாயோட இருந்து நான் பேசுவேன்ப்பா. ஐயா வேற யாரையாவது அனுப்புங்க. சரி நீ போ, உனக்கு முன்பாக ஒருத்த வரான் பாரு, ஒரு சகோதரன் ஆரோன், அவனை கூப்பிட்டு போ, அவன் வாயோட கூட இருந்து நான் பேசுவேன். நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளைங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களை உண்மையுள்ளவர்கள்னு அப்பா நம்ப ஆரம்பிச்சுடுவாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாருங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தாங்க தாம் 100 வயசுல பெத்த பிள்ளைங்க. அதுக்கு முன்னாடியும் கீழ்ப்படிந்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லி ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அப்பா சொல்லுகிறார். அதன்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போறாரு. அதுக்கப்புறமும் பாருங்க,
ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை, அழகான பிள்ளை ஈசாக்கு. வாலிபனா அவன் மாறுறான். வாலிபனா வந்த உடனே அப்பா கேட்குறாரு, அப்பா உன் பிள்ளையும் உன் ஏக சுதனுமாகிய ஈசாக்க எனக்காக தகனபலி செலுத்துவாயா? மறுவார்த்தையே பேசலைங்க, அப்படியே கீழ்ப்படிந்தார். பிள்ளைய கூப்பிட்டுட்டு போனாரு, பலிபீடத்தை கட்டினாரு, பிள்ளையை தூக்கி மேல வச்சாரு. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், அப்பா நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சப்பா, பிள்ளை மேல பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாது. பிள்ளையை விடுவிச்சு அதுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினார். நல்லா கவனிங்க, அவருடைய வீட்டில் நம்ம உண்மையுள்ளவர்களாய் காணப்படணுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஒரு சாட்சி வருங்க. நல்லா கவனிங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சாட்சி சொல்றீங்களா இல்லையா? என் பிள்ளை நல்லவன், என் மகன் நல்லவன், என் மகன் நல்லவன், நீங்க சாட்சி கொடுக்குறீங்கல்ல. இதை போலதாங்க ஏசப்பாவை நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். இந்த சாட்சி நமக்கு வேணும். பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு சாட்சி வேணும். நல்லா கவனிங்க, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, ஒரு உத்தமம் உள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். இந்த உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணைன்னு நம்ம பார்க்கிற வேதத்துல. இந்த உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அப்பாவுடைய வீடு ஒரு ஜெப வீடுங்க. அந்த வீட்டில் எப்பயும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டார் மோசே. அதான் ஏசாயாவில் நம்ம பார்க்கிறோம், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நல்லா கவனிங்க, இது சாலமோன் கட்டின அரண்மனையை போல அல்ல. அந்த அரண்மனை ஒரு நாள் சாலமோனுடைய மதியினங்களின் நிமித்தம் இது இடிக்கப்பட்டு போயிற்று. அந்த அரண்மனையை போல அல்ல அப்பாவுடைய ஜெப வீடு, என்னாலும் அப்பா வாசம் பண்ணுகிற இடம். என்ன கவனிங்க, அது ஒரு பரிசுத்த ஸ்தலம், மகாராஜா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஜெப வீடாய் நம்ம வீடு மாறணுங்க. நம்ம வீடு மாறணும். இதைத்தான் இயேசப்பா விரும்புறாரு. மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ண விரும்புகிற தெய்வம் நம்ம மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறாரு. நம்ம வீடு அந்த ஜெப வீடாய் மாறட்டும். இது ஒரு மகிழ்ச்சியின் கூடாரமாய் மாறட்டும். எல்லாம் கவனிங்க, எப்பெல்லாம் மகிழ்ச்சியோடு அப்பாவை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்முடைய நெருக்கத்தில் நின்று நம்மளை விடுவித்து விசாலத்துல கொண்டு வருவார். மோசேக்கு அதே மாதிரிதான் செஞ்சார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஒரு வழியை காண்பிப்பார். ஒரு நீரூற்றிட்ட போனாங்க, தாகத்துல போறாங்க. அந்த நீரூற்று தண்ணீரை மோந்து குடிக்கிறாங்க. மோந்து குடிச்சா அந்த தண்ணி பூரா கசப்பு, வாயிலேயே வைக்க முடியல. ஒரு கசப்பான நீரூற்று. ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க, ஐயா தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கியா, குடிச்ச உடனே வகுறு முதற்கொண்டு கசக்க ஆரம்பிக்கிறது. மோசேட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க. மோசே அப்பாவை நோக்கி பார்த்தார், அப்பா என்னப்பா செய்யணும்? அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பக்கத்துல இருக்கு பார்ப்பா, ஒரு மரம் பக்கத்துல இருக்கு பார்ப்பா, அந்த நீரூற்று பக்கத்துல இருக்கிற மரத்தின் கிளையை வெட்டி நீ உள்ள போடுப்பா.
அதே போல செய்தாருங்க. அந்த கிளையை வெட்டி அந்த நதிக்குள்ள போட்டார், அந்த ஊற்றுக்குள்ள போட ஆரம்பித்தார். போட்ட உடனே மறு நிமிஷம் அந்த கசப்பான தண்ணீர் தித்திப்பான தண்ணீராய் மாறிற்று, மதுரமான தண்ணீராய் மாறிற்று. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க. எந்த ஒரு நிலைமையிலையும் அவரை நோக்கி பாருங்க. நம்ம வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். நம்முடைய வீடு ஒரு பெத்தாலாய், ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். நம்ம இருக்கிற இடம் ஒரு மகிழ்ச்சியின் கூடாரமாய் மாறட்டும். எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு புலம்புறது வேண்டாம், குறை சொல்றது வேண்டாம், குற்றம் கண்டுபிடிக்கிறது வேண்டாம். ஒரு மகிழ்ச்சியின் கூடாரமாய், ஒரு களிப்பின் கூடாரமாய் நம்முடைய கூடாரம் மாறட்டும். ஆண்டவருடைய சிங்காசனம் நம்முடைய வீட்டுக்குள்ள காணப்படட்டும். இதைத்தாங்க அப்பா விரும்புகிறார். என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வீட்டிலே மோசே உண்மையாய் இருந்தது போல நாமும் அப்பாவுடைய வீட்டில் உண்மையாய் இருப்போமானா நம்முடைய வீடு செப வீடாய் மாறும். செபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நேர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. மோசையை குறித்து நீங்கள் சாட்சி கொடுத்ததை போல எங்களை குறித்தும் நீங்கள் சாட்சி கொடுக்கணும்ப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படணும் அப்பா. உம்முடைய சாயலை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கும்படியா உங்களோடு இரவும் பகலும் நாங்கள் பேசுகிறவர்களாய், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் எப்போது நாங்கள் காணப்படணும் அப்பா. கிருபை செய்க அப்பா. உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த உண்மையுள்ள கிரியைகள் காணப்படட்டும். மோசையை போல நீங்கள் எங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்ப்பா. எங்களை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கணும். கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443030850. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.